இது 4 அடி தான். அதனால என்னை பொறுத்தவரையிலும் செவுரு தேவையில்லை. உனக்கு நீ செவுரு இல்லாம போட்டனா உனக்கு வந்து டேங்க் வந்து விரிஞ்சிரும். இப்ப ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த மலம் வந்து டைரக்டா அந்த பைப் வழியா வெளியே போயிடும். அப்ப வாடை வரும். அது உண்மைதான். இதுதான் முறையான செப்டி டேங்க் கட்டு முறைங்க. பயோ செப்டி டேங்க் சொல்றாங்கல்ல, பாக்டீரியா வாங்கி நம்ம போட்டுட்டாலே செப்டி டேங்க் உள்ள மலத்தை எல்லாம் தின்னுட்டு அது வந்து வெறும் தண்ணியை கொடுத்துரும். அந்த தண்ணியை வந்து நம்ம தோட்டத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயமுத்தூர் சூலூர் முத்துக்குமார் அவங்க சைட்ல இருக்கிறோங்க. இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து இந்த செப்டி டேங்க் வீடியோ நம்ம போட்டிருக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் பினிஷிங்கா ஆயிருக்காது. அப்ப இந்த பைப் எல்லாம் நான் செட் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். இந்த செப்டி டேங்க் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, உனக்கு வந்து சரியா வேலை தெரியல, இப்படிலாம் நம்ம செப்டி டேங்க் கட்டவே கூடாது, இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் பூசாததுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். பூசினதுக்கு அப்புறம் நம்ம அதை எப்படி செட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட வேலையும், அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலை எப்படி இருக்குன்னு அது தெரியுங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் விஷயங்களை சொல்லாமல் விட்டுருப்பேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் சொன்னாதான் நம்ம எப்படி செப்டி டேங்க் கட்டுவோம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரிய வருங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, வீடு கட்டணும், வீடு கட்ட நினைச்சிட்டு இருக்கீங்க, வீடு கட்டிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவா இருக்கும். ஏன்னா இது செப்டி டேங்க் வந்து நல்லா எப்படி ப்ராப்பரா கட்டணும் அப்படிங்கறத பத்தின வீடியோ. இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திருப்பூர், கோயமுத்தூர், சூலூர், பெருமாநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இடம் இருக்கு, வீடு கட்டணும் அப்படின்னாக்க எங்க வீடியோ கீழே என் நம்பர் இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா மெட்டீரியல் கான்ட்ராக்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழைய வீடியோல பாத்துருந்தீங்கன்னாக்கா, இந்த தொட்டி கட்டி இருப்போம். தொட்டி கட்டிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பூசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பைப் எல்லாம் வச்சிருப்போம். இந்த மாதிரி அங்க ஒரு பைப்பு, இங்க ஒரு பைப்பு, இங்க ஒரு பைப்பு, அந்த மாதிரி பைப்பு வச்சிருப்போம். பழைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இடையில வந்து செவுரு கட்டாதீங்க, செவுரு கட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஈவனா போகாது. செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியை வச்சு நீங்க எடுக்கிறப்ப இந்த இடத்துல மட்டும்தான் கழிவு எடுப்பாங்க, இந்த இடத்துல கழிவு வந்து எடுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஸ்டோரேஜ் ஆகி கிடந்துரும். அதனால வந்து சென்டர்ல அந்த செவரை கட்டாதீங்க நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் வந்து திட்டினாங்க என்னைய. அது எதுக்குன்னு நான் அவ்வளவு தூரம் தெளிவா சொல்லியும் அவங்களுக்கு புரியல. இப்பயும் நான் அதை சொல்ல வரேன், முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நான் செவுரு கட்டலைங்க. இதே நம்ம செவுரு கட்டி இருந்தோம் அப்படின்னாக்க என்ன நடக்கும்னா, கீழே வந்து ஓப்பன் வச்சிருப்போங்க, அதே மாதிரி மேல வந்து 2-3 ஓட்டை வச்சிருப்போம். இப்ப என்ன அதுல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு லெட்டின்ல இருந்து வர கழிவு வந்து அந்த பைப்ல இருந்து உங்களுக்கு உள்ள ஊத்தும். இந்த ஓவர் ஃபுல் இருக்கு பாருங்க, இந்த பைப் பாத்தீங்கன்னாக்க, இந்த செப்டி டேங்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த ஓவர் ஃபுல் பைப் வழியா வெளியே போய் அங்க ரிங்கு வச்சிருப்போம். ஓவர் ஃபுல்லான கழிவு நீர் வந்து அந்த ரிங்குல போய் ஊத்துங்க. இப்ப கான்செப்டுக்கு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னாக்க இது எதுக்கு அப்படின்னாக்க, இதுதான் வந்துங்க நாளைக்கு ஃபில் ஆயிடுச்சு, கழிவு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்க வெளியே வந்து செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியை வச்சு அங்கிருந்து ஓஸ் எடுத்துட்டு வந்து இது உள்ள விட்டு கழிவு நீரை வந்து சுத்தமா வலிச்சு எடுப்பாங்க. இப்ப நம்ம செவுரை வந்து கட்டிட்டோம். இப்ப நான் கட்டல, சரிங்களா? இப்ப செவுரு கட்டி இருந்தோம் அப்படின்னாக்க, நான் சொல்ற வர்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. செவுரு நம்ம கட்டிட்டோம், சரிங்களா? அப்ப கீழே கொஞ்சம் கேப் இருக்கும், மேல வந்து 2-3 ஓட்டை வச்சிருப்போம். டேங்க் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த வழியா செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியை வச்சு பைப்பை விட்டு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல மட்டும்தான் அது உரியும், சரிங்களா? அந்த செவுத்துக்கு அங்கிட்டு இருக்கிற கழிவு இருக்கு பாத்தீங்களா, அதை உரிய முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப என்னதான் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அந்த கழிவு, கெட்டி கழிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கெட்டி கழிவு வந்து கொஞ்சம் காஞ்சி அடியில போய் செட்டில் ஆயிடும். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. முதல்ல கழிவுங்கிறது வந்து அந்த டைம் மட்டும்தான் அது கொல கொலன்னு இருக்கும். அது வந்து வருஷ கணக்குல ஆகிறப்ப அது வந்து இந்த மாதிரி மண்ணாயிடும். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. அது வந்து இந்த மாதிரி மண்ணாயிடும். மண்ணாயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கீழே நம்ம செவுரு கட்டியிருப்போம், அந்த செவுரு கட்டி இருக்கிறப்ப அந்த ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அதால வர முடியாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது வந்து கொல கொலன்னு இருக்கிற கழிவு கிடையாதுங்க. வருஷ கணக்குல அது ஃபில் ஆகி அது வந்து அந்த கொல கொல தன்மையெல்லாம் போய் இந்த மாதிரி மண்ணு மாதிரி போய் கீழே வந்து படிஞ்சிரும். அப்படிங்கிறப்ப இந்த செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியால அதை உறிஞ்சி எடுக்க முடியாதுங்க, அந்த ஓட்டையில இருந்து அது வராது. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி செப்டி டேங்க் உள்ள செவுரு வைக்காம நம்ம ஓப்பனாவே விட்டுட்டோம் அப்படின்னாக்க, இப்ப இந்த இடத்துல வெளியே வந்து பாத்தீங்கன்னாக்க செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியை நிப்பாட்டி இந்த வழியா பைப்பை விட்டு எடுக்கிறப்ப அதுல உள்ள எல்லா கசடும் ஒரே தம்முல உங்களுக்கு வெளியே போயிடும்.
நான் சொல்ற புரியுதுங்களா? இது முத காரணம். இது வந்து அகலம் கம்மிங்க, இது 4 அடி தான். அதனால என்னைய பொறுத்தவரையிலும் செவுரு தேவையில்லை. நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு நீ செவுரு இல்லாம போட்டனா உனக்கு வந்து செவுரு டேங்க் வந்து விரிஞ்சிரும், நாளைக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் இன்ன வரையிலும் என்னோட அனுபவத்துல நிறைய வீடுகள் நாங்க கட்டிட்டோம், இன்ன வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி தான் தொட்டியில செப்டி டேங்க்ல வந்து செவரு இல்லாம தான் நான் இன்ன வரையிலும் கட்டியிருக்கிறேன். கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபில் ஆயிடுச்சுன்னா மலம் வந்து டைரக்டா வெளியே போகும், அப்போ வாடை வரும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதே கமெண்ட்ஸ்ல அதுக்கு விளக்கமா நான் சொல்லியிருந்தேன். அது விளக்கத்தெல்லாம் பார்க்காம திருப்பி அதே கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அவங்க சொல்றது உண்மைதாங்க. இப்ப ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த மலம் வந்து டைரக்டா அந்த பைப் வழியா வெளியே போயிடும், அப்போ வாடை வரும். அது உண்மைதான். அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீ பெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டீ பெண்ட் பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து இப்படி வச்சு அடைச்சிருவோம். பாத்தீங்களா, இப்ப அடைச்சாச்சு பாத்தீங்களா. அந்த பைப்ல வர கழிவு வந்து இப்போ ஃபுல் ஆயிடுதுன்னு வச்சுங்க. ஃபுல் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த மட்டத்துல வந்து நிக்குங்க, சரிங்களா. இந்த டீ பெண்ட் பைப் இல்லைன்னா தண்ணி வந்து இந்த மட்டத்துல நிக்குங்க. டீ பெண்ட் பைப் இல்லைன்னா டைரக்டா வந்து அந்த மலம் வந்து உள்ள போயிருங்க. இப்போ இந்த டீ பெண்ட் போட்டிருக்கனால அந்த மலம் வந்து உள்ள போகாது. ஃப்ரெஷ்ஷா வர மலம் பாத்தீங்கன்னாக்க அது வந்து மிதக்கும் தன்மை உடையது, சரிங்களா. அது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அது மக்கி கீழே மண்ணாட்டம் போய் கீழே வந்து படிஞ்சிரும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அது வரையிலும் அந்த ஃப்ரெஷ்ஷான மலம் வந்து இந்த இடத்துலயே நிற்கும். அப்படிங்கிறப்ப டைரக்டா இந்த டீ பெண்ட் இல்லைன்னா நேரா வந்து மலம் அந்த பைப் வழியா வெளியே போகும், அப்போ வந்து வாடை அடிக்கும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப டீ பெண்ட் போட்டுட்டோம், இப்ப வந்து இந்த 2 நாள் 3 நாள் வந்து இந்த மலம் வந்து இந்த இடத்துலயே நிற்கும். இந்த ஓவர்ஃபுல் ஆகுது பாத்தீங்களா தண்ணி, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்க வெறும் தண்ணி தான் நிற்கும். இதுல மட்டும்தான் மேல மிதந்துகிட்டு இருக்கிற மலம் தான் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அது வந்து அதோட தன்மையை இழந்து மக்கி கீழே போகும். அதுக்காக தான் இந்த டீ பெண்ட் போட்டு ஒரு 1/2 அடி இந்த பைப்பை கீழே இறக்கி வச்சிருக்கோம். அந்த செப்டி டேங்க் வீடியோல பாத்தீங்கன்னா இது நான் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அப்பதான் பூசிக்கிட்டு இருந்தாங்க. பூசி முடிச்சு இப்ப ஃபைனலா இது போட்டு தொட்டியை வந்து காங்கிரீட் போட்டு மூடுறப்பதான் இந்த டீ பெண்ட் நாங்க வைப்போம், புரியுதுங்களா. அதுல இல்ல, அதனால நான் சொல்லல, சரிங்களா. அதுதான். அதுக்கப்புறம் வாடை வரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. இதுதான் முறையான செப்டி டேங்க் கட்டு முறைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாடை வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பாக்டீரியா இருக்குதுங்க. நம்ம பேசன் இருக்கு பாருங்க, நம்ம யூஸ் பண்றோம்ல வெஸ்டர்ன் பேசனு இல்ல இந்தியன் டைப் பேசனு, அந்த பேசன்ல பாக்டீரியா வருஷத்துக்கு ஒரு 2 தடவை அந்த பாக்டீரியா வாங்கிட்டு வந்து அந்த பேசன்ல போட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது கலந்து நேரம் அந்த செப்டி டேங்க் வந்துடும். செப்டி டேங்க் வந்துச்சுன்னா அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலத்தெல்லாம் வந்து அதை திங்கிறது தான் அதோட வேலை. தின்னுட்டு வெறும் தண்ணியை மட்டும் அதுல விட்டுருக்கும். அப்படிங்கிறப்ப அது வாடை வராது. 2வது அந்த தண்ணி வந்து வெளியே வந்து நம்ம தோட்டத்துக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. பயோசெப்டி டேங்க் சொல்றாங்கல்ல, அது இதுதாங்க. அந்த பாக்டீரியா வாங்கி நம்ம போட்டுட்டாலே செப்டி டேங்க் உள்ள மலத்தை எல்லாம் தின்னுட்டு அது வந்து வெறும் தண்ணியை கொடுத்துரும். அந்த தண்ணியை வந்து நம்ம தோட்டத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேங்க. இதுதாங்க செப்டி டேங்கை முறையா எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன். நம்ம வீடியோவை நீங்க நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், சூலூர், பல்லடம் இந்த மாதிரி இடங்கள்ல இடம் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க எங்க நம்பர் வீடியோ கீழே இருக்குது, கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா மெட்டீரியல் கான்ட்ராக்ட் வீடு கட்டி கொடுக்கலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.